ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ் ஒன்று பார்க்கணும்னா கேரளா கிரைம் ஃபைல்ஸ் இப்போ சீசன் 2 வந்துருக்குது. சீசன் 1 பார்த்துட்டு தான் இது வரணுமானா இல்லை அது வேற கேஸு இது வேற கேஸு. சீசன் 1ல் ஒரு லேடி இறந்துட்டாங்க. இப்போ அதுக்கு காரணமானவன் யார், அதுக்கு பிறகு என்ன மோட்டிவ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த கேஸு. இதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒருத்தருக்கே இப்போ என்னாச்சுன்னு தெரில. இப்போ அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பின்னாடி இருக்க மோட்டிவ் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த மொத்த சீரிஸுமே. மொத்தமாக 6 எபிசோடு, ஒரு எபிசோடு 25 நிமிஷம். ஒரு படமாகவே நினச்சி நீங்கள் முடிச்சு விட்டுறலாம். அண்ட் மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க படம் பண்ணாலே 1 hour வேடிக்கை பார்ப்போம்பா, சும்மா இருப்போம், அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வருவோம்னு லேட்டாக தான் உள்ளே வருவாங்க. அப்படி தான் இதுலேயும் மொதல் எபிசோடு சும்மா ட்ரையல்ஸ் தான். 2வது 3வது கொஞ்சம் பில்ட் பண்ணுவாங்க. 4, 5, 6ல் தான் பரபரப்பு பக்கமே வருவாங்க. அண்ட் இதில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பார்க்குற விதம், ஒருத்தர் அலட்சியமாக நடத்துறது, ஒருத்தர் பாசமாக பார்க்குறதுன்னு அந்த ஒரு விஷயத்தை வச்சு எல்லா கேரக்டர்ஸையும் சொன்னதுன்னு நல்லாயிருக்கும். ஏதாச்சும் ஒரு சீரீஸில் புது விஷயம் ஒன்று கற்றுக் கொடுத்தா அதுவுமே நல்லா இருக்கும்ல. எனக்கு அப்படி இதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக இந்த சீரீஸில் இந்த டென்ஷனை ஏற்றி இறக்குற மூமெண்ட்டுங்கிறது கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் மொதல் 5 எபிசோடுங்கிறது மொத்தமாகவே இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஆமாம் இது என்ன சீனு, ஆமாம் இது என்னென்னு புரியலையே, இது ஏன் இப்போ காட்டுறாங்கங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அது மொத்தமும் கனெக்ட் ஆகி கடைசி எபிசோடில் தான் இதெல்லாம் எப்படியாங்கிற மாதிரி கடைசி எபிசோடில் தான் மொத்தத்துக்குமான பே ஆஃப் இருக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக என்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்க, விஷயத்துக்கு வரமாட்டாங்களேன்னு தோணலாம். அது மொத்தத்துக்கு ஆன்சர் கடைசி எபிசோடில் சிறப்பாகவே இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பாருங்கள். ஒர்த்தான சீரிஸ். அண்ட் இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்லேயுமே இருக்குது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.